வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க. மாயாக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சிறப்பான தரமான சம்பவம் நடக்க போகுது. ஆமாமா, நம்ம 3 பேரையும் அந்த ஹாசினி எப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணா, இன்னைக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி செம்மையா அவமானப்பட போறா. என்ன? ஹாசினியால இன்னைக்கு கதைய படிக்க முடியாது. ஏ, ஏதாவது கிளி ஜோசியம் பாத்தியா? இல்லல்ல, அவளால எதை செய்ய முடிஞ்சிருக்கு இதை செய்யறதுக்கு, அதுக்கு சொன்னேன். அதுவும் இல்லாம உங்களை படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான் டென்ஷனா இருக்கு. எனக்கு தகுதி இல்லைங்கிறதுக்காக என்ன படிக்க வேண்டாம்னு சொல்லல. அவ படிக்கட்டும்னு ஜெயமா ஆசைப்படுறாங்க, அவ்வளவுதான். ஆனாலும் ஹாஸ்னியால இந்த மாதிரி நல்ல காரியத்தை செய்ய முடியும்னு எனக்கு தோணல. அவ படிக்கிறத விடுங்க, அவ பூஜைக்கே வரமாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஏய், உன் ஜோசியம் தப்பா போயிடுச்சு. அங்க பாரு. என்ன சித்ரா, இவன் எப்படி வரா? எப்படி? ஒருவேளை லிப்ஸ்டிக்கை போடாம விட்டுருப்பாளோ? இல்லக்கா, போட்டிருக்கா. ஒருவேளை பச ஒட்டலையோ? அது எப்படி ஒட்டாம போகும்? ஓகே, இரு, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஜெயம்மா, உங்க மருமக சூப்பரா இருக்கா. ஆமா, ஹாசினி எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற மகாலட்சுமி. கரெக்டா சொன்னீங்க ஜெயம்மா. உங்க லக்ஷ்மியே லக்ஷ்மி பூஜை செய்ய வந்த மாதிரி இருக்கு. இந்த வீட்டுக்கு நீ மகாலட்சுமியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆக போறேன்னு பாரு. என்னம்மா, லக்ஷ்மி விரத புராணம் நல்லா படிப்பியா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படிச்சிருக்கியா? அது என்ன அப்படி கேட்டுட்ட? இவ பேசி நீ கேட்டதில்லையே. அதெல்லாம் ஹாசினி சூப்பரா படிப்பா. ஹாசினி, நீ உட்கார்ந்து பூஜையை ஆரம்பி. பார்த்து பார்த்து மெதுவா உட்காருமா. நீ என்ன பூஜை செஞ்சாலும் உன் வாயை திறக்க முடியாது. இன்னைக்கு அர்ச்சனாக்கா தான் கதையை படிக்க போறாங்க. கடவுளே, என்ன, வாயை திறந்து படிக்க முடியல? உதடு ஒட்டிக்கிச்சு.
இன்னைக்கு வந்த சோதனை உதடு தெரிய மாட்டேங்குது. ஹாசினி படி. கடவுளே, ஏன் வாய் திறக்க முடியல? மா, நாங்க இத்தனை பேர் இருக்கோம்னு சங்கடப்படாத, படிமா. இப்ப நான் எப்படி இதை படிக்கிறது? ஐயோ, நீ படிப்பியா மாட்டியா? எல்லாரும் உன்னையே பாத்துட்டு இருக்கணுமா? அதானே படிக்க முடியாதுன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. ஹாசினி பயப்படாத, எல்லாரும் தெரிஞ்சவங்க தானே, படி. ஹாசினி. ஏய், எல்லாரும் சொல்றாங்கல்ல, படி. நானா படிக்க மாட்டேங்கிறேன். ஏன், என்னாச்சு? உங்களுக்கு படிக்க தெரியாதா? ஏன் இப்படி சாமி காரியத்துல வந்து சொதப்புறீங்க? என்னால முடியும்னு சொன்னா மட்டும் போதாது, செஞ்சு காட்டணும். முந்திரி கொட்டை மாதிரி நான் செய்யறேன்னு வந்து உட்கார்ந்துட்டு ஏன் இப்படி மானத்தை வாங்குற? உன்னை மகாலட்சுமின்னு சொன்னது லட்சுமி தேவிக்கும் பிடிக்கல, நீ வாய் திறந்து படிக்கிறது சரஸ்வதி தேவிக்கும் பிடிக்கல. 4 பேரை வர சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ற? உனக்கு படிக்க விருப்பம் இருக்கா இல்லையா? சின்ன குழந்தைகிட்ட இத கொடுத்து படிக்க சொன்னா கூட கடகடன்னு படிச்சிரும். இந்த சின்ன வேலையை கூட உன்னால சரியா செய்ய முடியாதா? எல்லாரும் கூடி இருக்கிற இடத்துல ஜம்பமா நடுவுல உட்கார்ந்தா மட்டும் பத்தாது, எல்லாரும் மதிக்கிற மாதிரி கொஞ்சம் நடந்துக்கணும். வாண்டடா வந்து வாங்கி கட்டிக்கிட்டு போக போறேன். பூஜையில இப்படி பண்ணா தெய்வ குத்தம் ஆயிடாதா? என்ன ஜெயம்மா, நீங்களாவது கேட்டு உட்கார வச்சிருக்கலாம்ல. இப்ப பாருங்க, மங்களகரமா இருக்க வேண்டிய நேரத்துல அபசகனமா ஆயிடுச்சு. இன்னும் என்ன அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? எல்லாரும் உன் வாயே பாத்துட்டு இருக்கணுமா? எல்லாரையும் மதிச்சிருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ணிருப்பியா நீ? நம்ம வீட்ல இது மாதிரி நடந்ததே இல்ல. என்ன செய்யறது? நம்ம பேச்ச யாரு கேக்குறா? அக்கா, நேரம் போயிட்டே இருக்கு, நீங்களாவது போய் படிங்க அக்கா. நானா? நல்ல காரியத்துல இப்படி ஆயி போச்சே. என்ன என்ன ஜெயமா இது? அவளால முடியாதுன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியது என்ன? இப்படி இப்படி பூஜையை பாதியில விட்டுட்டு போறது சரிதானா? இதெல்லாம் அவமானம் ஆகாதா? என்ன படிக்க வேண்டான்னு ஹாசினியை உட்கார வச்சீங்க. இப்போ இப்போ என்னாச்சு? இதனால நீங்க சாதிச்சது என்ன? எப்படியோ நம்ம நினைச்சது சாதிச்சிட்டோம்.
எல்லாரும் கூடி இருக்கிற இடத்துல ஜம்பமா நடுவுல உட்கார்ந்தா மட்டும் போதாது, எல்லாரும் மதிக்கிற மாதிரி கொஞ்சம் நடந்து காட்டணும். பூஜையில இப்படி பண்ணா தெய்வ குத்தம் ஆயிடாதா? மங்களகரமா இருக்க வேண்டிய நேரத்துல அபசகனமா ஆயிடுச்சு. ஏய், என்னாச்சு? இப்பவுமே நீ தானே எல்லாரையும் அழ வைப்ப. இப்போ என்ன நீ புதுசா அழுதுட்டு இருக்க? அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு? என்ன மரியாதையா வாய் திறந்து சொல்ல போறியா இல்லையா? பேச முடிஞ்சா நான் ஏன் இப்படி செய்கலையே பேசிட்டு இருக்க போறேன்? ஒரு கேள்வி கேட்டா 1008 பதில் சொல்லுவேன். இப்ப என்ன வாய் திறந்து பேசவே மாட்டேங்கிற? என்னாச்சு? ஐயோ கொல்றாரே. இப்போ என்னாச்சுன்னு ஒரு ஸ்கூல் குழந்தை மாதிரி உட்கார்ந்து அழுத்திட்டு இருக்கேன். என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. நானும் பேச மாட்டேங்கிறேன். என்னால வாயை திறந்து பேச முடியல. வாய் ஒட்டிக்கிச்சு. என்ன பண்றது? ஏய், ஐயோ புரியலையா? ஏன் இப்படி பண்றீங்க? இப்போ எதுக்கு கை காலெல்லாம் ஆட்டிட்டு இருக்க? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். கதைகளை ஆடக்கூடாது. என்னால பேச முடியலையா? நான் ஊமையாயிட்டேன். என்ன பேய் பிடிச்சிச்சா உனக்கு? சும்மா கை காலெல்லாம் ஆட்டிட்டு இருக்கேன். என்ன சொல்லி புரிய வைக்கிறது? என்னன்னு கேட்க வந்த பாரு. என்னதான் சொல்லணும்? ஐயோ என்ன எப்படியாவது காப்பாத்தியா? என்ன பேச வையா? வாயில வெத்தலை வச்சிருக்கியா இல்ல தண்ணி வச்சிருக்கியா? வாய் நிறைய. என்ன வாய் திறந்து என்னன்னு சொல்ல. ஐயோ கடவுளே. ஒரு ஐடியா. ஏய், என்ன பண்ற? நான்சென்ஸ். ஐயோ இவருக்கு புரிய மாட்டேங்குது. என் வாய் உதடு ஒட்டிக்கிச்சு. என்ன டென்ஷன் ஆகாத. ஒண்ணு என்னாச்சுன்னு சொல்ல, இல்ல என்ன போக விடு. ஐயோ சின்ன குழந்தைக்கு கூட புரிய வச்சிடலாம். என்ன பண்றது? ஒரு நிமிஷம். ஏய், நான் என்ன உனக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடணுமா? கொடுமை 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 கொடுமை. எப்பவுமே பேசியே கொல்வ, இன்னைக்கு பேசாம கொல்ற. உன் பிரச்சனை தான் என்ன? ஏதாவது பசியில எலி மருந்த சாப்பிட்டியா? இல்ல பால் நினைச்சு ஃபெனாயில ஊத்தி குடிச்சிட்டியா? இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? இல்ல ஒரு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி உன்னை அள்ளிட்டு போ சொல்லவா? உதடு ஒட்டி விட்டது. ரெண்டு உதட்டு ஒட்டிச்சா? என்ன சொல்ற நீ? உதடு ஒட்டி இருக்கா? வாய் திறக்க முடியலையா? வெரி குட். இன்னைக்கு தான் ஒரு ரொம்ப நல்ல நாள் வந்திருக்கு. உன் வாய் இப்படியும் மூடி இருக்கட்டும், இல்லனா உன் வாய் இருக்க ஆட்டோ மாதிரி லொட லொடன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். சூப்பர். நீ என்ன பண்ற? சாமி கிட்ட போய் வேண்டிக்கிற. இன்னைக்கு தான் ஒரு நல்ல நாள் வந்திருக்கு, என் வாய் இப்படியே மூடி இருக்கட்டும், அப்பதான் இந்த உலகமே ரொம்ப நிம்மதியா இருக்கும்னு சொல்லு. சரியா? வெரி குட். உன்கிட்ட வந்து என்னன்னு கேட்ட பாரு.
நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நல்ல செய்தியை கொடுத்துட்டேன். வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே பாய். ஐயோ ஹிட்லர் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன எப்படியாவது பேச வைங்க. உங்க கால்ல வேணாலும் விழற. என்ன எப்படியாவது பேச வைங்க ப்ளீஸ். கால விடு. ப்ளீஸ் ஹிட்லர் ப்ளீஸ். கால விடுங்கறல. ப்ளீஸ் ஹிட்லர். ஏய் கால விடுங்கறல. கை விட்டுறாத. ஓ என்ன எப்படியாவது காப்பாத்தியா. ஏந்திரி. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த குரங்கு சேட்டையை விட உன் லோட லவுட் ஸ்பீக்கர் எவ்வளவு மேல். உட்கார் உட்கார். ஏய் பின்னாடி போ. ஆக்சுவலா சிமெண்ட் போட்டு ஓட்ட வேண்டிய வாய் உன் மேல பரிதாபப்பட்டு ஹெல்ப் பண்ற. இந்த லிக்விட் உள்ள போகாம பாத்துக்கோ. ஜூஸ் நினைச்சு குடிச்சு தொலைச்சிடாத. அப்போ உன்னை கொன்ன புண்ணியம் எனக்கு கிடைச்சிட போகுது. ஏய் விஷம் ஒண்ணும் பண்ணாத. வா அடிச்சிருவேன். கிட்ட வா. நான் மேக்கப் பண்ணி விடுறேன் உனக்கு. தேவையில்லாம இந்த மாதிரி ஐடியா கொடுக்குற வேலை எல்லாம் வச்சுக்காத. அப்புறம் மொத்தத்தையும் மூஞ்சில ஊத்தி நான் போயிட்டே இருப்பேன். வா. நான் சாபத்தின் எச்சம்